அது எப்படி இருந்துச்சுன்னா, எதுக்கு நீ ஏன்னா உன்னோட ஒரு பாயிண்ட் என்ன, எதுக்கு நீ சொல்லிட்டு போகலன்றது தான் வேலிடான பாயிண்ட்டு தான். தப்புங்கிறியா? பட் நீ அதை விட பெரிய விஷயங்கள் எதுவுமே, லிட்ரலாக இதோட பெரிய விஷயங்கள் எதுவுமே நீ கண்டுக்காம தான் இருந்திருக்க. இப்போ பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, அவனே என்கிட்ட இப்போ செத்த ஒரு பாயிண்ட் இப்போ மாட்டுது, செத்தடா நீ, அவன் நிஜமாக போயிட்டு வந்துட்டான். நானும் அப்படி ரியாக்ட் ஆகிட்டேன். ஏன் தெரியுமா, நான் தான் சொன்னேன்ல, அது வரைக்கும் நான் செய்யணும்னு நினைக்கவே இல்லை. இல்லை ஏன்னா எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் செய்யணும், அதனால தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தப்பு எல்லாமே நான் கேட்க ஆரம்பிட்டு தான் கேட்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு என்னென்னா, இது கேம்னு ஆயிடுச்சு. அது முன்னாடி வரைக்கும் நீ ஒரு கேரக்டராக இருந்தா, அதுக்கப்புறம் வேறு கேரக்டர்னா அந்த கேரக்டர் இப்படி தான் பேசும். பட் அது தெரிஞ்சிச்சு, செய்யணும்னு செய்கிற யதார்த்தமான ஒரு இடம் கிடையாது அதுன்ற மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் ஓகே, இந்த கேமே அதானே. ஆனால் அதை நான் நடிக்கல, இப்படிலாம் சொல்லி நடிக்கல. ஆனால் டக்குன்னு எனக்கும் இதுக்கு தான் சொன்னேன் இருக்கணுங்கிறது வந்து சொல்லிட்டேன். அது கேஷுவலாக தான் சொன்னேன். அந்த செய்யணுங்கிற மைண்டுனால கேஷுவலாக வந்து சத்தரல. அப்புறமா அவர் என்ன ஆல்ரெடி கெட்ட பேர் வெளியில் எப்படி போகுது என்னென்னமோ யோசிச்சுன்னு இருக்காரு. ஒரு பாவம், மேபி அதனால நான் ஆகிருக்கும். கமருதன் ஒரு மாதிரி அவர், அதாவது என்னோட ஆப்போசிட், போலார் ஆப்போசிட்டில் இருக்கார் கமருதன். எங்கே என்ன போகும், எப்படி வரணும், என்ன எப்படி அவ்வளோ யோசிக்கிறாரு. ஸோ அதனால அவர் அந்த ஒரு சென்டென்ஸ் சொன்னோன்னு அவர் ட்ரிகர் ஆகிட்டார். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நந்தினி இந்த ரூமில் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்பெஷல் ரூமில் யார் பண்ணுறேன் டிவியில் பார்த்துட்டே இருப்பா. மாதிரியா பாவம், எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நந்தினிக்கு திருப்பி பொறுத்த வரைக்கும் அவளோட ட்ராமாடைஸ் எதுவுமே இன்னும் வெளியே வரலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. வாட் யூ ஃபீல்? நந்தினியா, அவன் நிறைய ட்ரோமாவில் இருக்கேன்னால எனக்கு தெரியல. பீயிங் அன் அடல்ட்டில் நம்ம தான் எனக்கு 1000 ட்ராமா நான் கம்பேர் பண்ணல. பட் நான் அழுகணுன்னா நான் ஓரமாக போய் அழுகிற ரேஞ்சுக்கு இருந்தால் தான் அடல்ட்டு. இவங்களுக்கு எது இந்த தேவையில்லாத ஆதிரை வந்து டைரக்டாகவே சொல்லி கொடுத்ததான் சொல்லி கொடுத்தேன். அதான் ஆடிட்டு வந்தேன். இப்போ கிஸ் 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 அவங்க சொல்லி கொடுத்ததான் சொல்லி கொடுத்தா. பிக் பாஸ் டீம் ஸ்டேஜ்ல ஜாம்பிச்சோ கிஸ் 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 ஃபர்ஸ்ட் ரைட்னே, அதுக்கப்புறம் லெஃப்ட். மூவியோட சொல்லி கொடு, அப்போதான் வா வந்து சொல்லி கொடு. வா, நீ தானே டான்ஸர், வந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து டான்ஸ் சொல்லி கொடுன்னு சொன்னேன். எங்கயாச்சும் சொல்லி கொடுங்க எங்களுக்கு. கம் DISCO சம்யா. என்ன பண்ண மேடம் சார், DISCO 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 DISCO. everyone can kiss me. இதெல்லாம் கஷ்டமா இருக்காதாடா உங்களுக்கு? ரைட் லெஃப்ட் 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 ரைட்டு 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 உதைக்கிறீங்க. யார் மேலே கோவம் இருக்கு? டிஸ்கால் டிஸ்கால் இப்படி அவ்வளோதான். இல்லை ஒரே டிஸ்கால். இல்லைன்னா இது பண்ணுங்க, அவளை பாருங்க. நான் எனக்கும் அந்த முடிதான் இருக்கு. அண்ணே அவ பண்ண அது நல்லா பொண்ணு இடுப்பு வளைச்சு பயங்கரமா ஆடுது. நம்ம ரஜினி சாரே ஆடி இருக்காரு. அவரும் தானே இருக்காரு இதுல. ஆனா அவங்க ஹீரோயின் இவங்க தான் பயங்கரமா ஆடுவாங்க. அவர் ஸ்டெப் சுமாரா தான் இருக்கும். அவர் சூப்பரா நுக்காவாலையா நுக்காவாலையா ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் மேல கீழே.